வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. வந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரெஸ் மீட் வச்சது காரணம் வந்து லான்ச் ஆஃப் பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன். பல்ஸ்டு ஃபீல்ட் அப்ளேஷனுங்கிறது ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎஃப்ஏன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிஎஃப்ஏங்கிற டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு. டெவலப்டு நேஷன்ஸ்ல யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கிற நேஷன்ஸ்ல கடந்த ஒரு 2-3 வருஷமா இந்த டெக்னாலஜி இருந்திருக்கு. இது ரொம்ப ஆர்வமா இந்தியாவில எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. டாக்டர் சிவகடாட்சன் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இந்த பிஎஃப்ஏன்னு சொல்றாங்களே அது வந்து நம்ம ஊர்ல இல்லையா? சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியூருக்கெல்லாம் போயிட்டாங்க, சார் நான் அந்த டெக்னாலஜிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வாங்குறதுக்கு நான் வெளியூருக்கு போய்க்கிறேன் சார், இங்க நம்ம ஊருக்கு வந்தா சொல்லுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு வாண்டட் டெக்னாலஜி, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி பிஎஃப்ஏ. இந்த பிஎஃப்ஏ டெக்னாலஜி இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ல முதல் முறையாக தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, 2 ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல் பிளஸ் வடபழனி காவேரி ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டலுமே இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன்ங்கிற டெக்னாலஜியை லான்ச் பண்ணியிருக்கோம். ஆழ்வார்பேட் ஹாஸ்பிட்டல்ல மெட்ரானிக் உடைய பல்ஸ் செலக்ட் சிஸ்டம், அண்ட் தென் வடபழனி ஹாஸ்பிட்டல்ல ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய வேரி பல்ஸ் கேத்தீட்டர் சிஸ்டம். இந்த ரெண்டுமே வேர்ல்ட்ஸ் லீடிங் டெக்னாலஜிஸ் பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் டெக்னாலஜி மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, மெயின் திங் வந்து குவிக் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ்வலா பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் மற்ற பழைய அப்ளேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிரையோ அப்ளேஷன்லாம் பண்ணும்பொழுது 1.5 to 2 hours 2.5 hours ஆகலாம். பேஷண்ட்ஸ் யூஸ்வலி 48 hours 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். வென்டிலேட்டர்ல எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா, தூக்கத்துல செடேஷன் சொல்லுவோம், கான்சியஸ் செடேஷன்லயே பண்ணி முடிச்சிடலாம். இதை 30 to 45 நிமிஷத்துல ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் என்னன்னா, பேஷண்ட் 2 மணி நேரம் ஐசியூல இருந்து பார்த்துட்டு தென் எல்லாம் ஆல் குட், எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்லை, வைட்டல்ஸ் எல்லாம் நார்மல்னா இமீடியட்டா நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு முடிஞ்சா அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பிளான் இருந்தா பண்ணிக்கலாம். ஏன்னா யூஎஸ்ல எல்லாம் சேம் டே கேர் டிஸ்சார்ஜ் தான் பண்றாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு. நம்ம வந்து நம்ம உள்ள இன்சூரன்ஸ் பர்பஸஸ் 24 hours கட்டாயம் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு அவசியம் இருக்கு. அதனால ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ பேஷண்ட்க்கு குவிக் மொபிலைசேஷன், ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அண்ட் பேக் டு நார்மல் லைஃப் ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள். ரெண்டாவது, இந்த ப்ரொசீஜரோட எஃபிகசி, சேஃப்டி ரெண்டுமே பழைய டெக்னாலஜிஸ்க்கு ரொம்ப புதுசு. ஸோ இட் இஸ் வெரி ஹையர். சேஃப்டியும் சரி, இதோட எஃபிகசி, அதாவது இதோடைய சக்சஸ் ரேட். யூஸ்வலா டாக்டர் சிவகடாட்சன் அகைன் சொல்லிட்டு இருந்தாரு, பழைய டெக்னாலஜிஸ்ல 60-70% சக்சஸ் ரேட் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டெக்னாலஜில சக்சஸ் ரேட் இஸ் அரௌண்ட் 90% ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ரொசீஜர். சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி, பேஷண்ட்டுக்கு வந்து வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாது, அதுலயும் இந்த ப்ரொசீஜர் ரொம்ப உதவுது compared to the earlier procedures. So no doubt pulse field ablationங்கிறது ஒரு கேம் சேஞ்சர். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a கேம் சேஞ்சர். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா நேற்று வந்த டாக்டர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்ல கிரையோ அப்ளேஷன் பண்ணோம்னா அவங்க வந்து they will lawல மாட்டிப்பாங்க. The law will ask why did you use old technology, new technology இருக்கும்போது இது ஏன் யூஸ் பண்ணல? ஏன்னா this is higher safety, இதுக்கு சக்சஸ் ரேட் அதிகம் தெரிஞ்சு ஏன் இது யூஸ் பண்ணலன்ட்டு they will be sued in the law. So that is how this technology's success rate has come out. Studies எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து we have to take it forward. நம்ம ஊர்ல வந்தது ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நம்ம கேத் லேப், இது வந்து ஹைபிரிட் கேத் லேப்னு ஒன்று இருக்கு. இதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் தான் லான்ச் பண்ணோம். இதுக்கு பேர் ஹைபிரிட் கேத் லேப். நேற்று அந்த ஹைபிரிட் கேத் லேப்ல தான் ஒரு 69-year-old ஃபீமேலுக்கு ஒரு முதியவர், அவர் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இந்த படபடப்பு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு அந்த படபடப்பு கண்ட்ரோலுக்கு வரல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மெடிசன்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்பெஷலி அதில் அமியோட்ரோன் அந்த மாதிரி யூஸ் பண்ற மெடிசன்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். ஸோ அதுக்கு பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் யூஸ் பண்ணி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிரையோ எல்லாம் சொல்லி பார்த்தோம். இல்லை சார், அந்த பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன் வந்தப்பறம் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வந்தோடனே நேற்று பண்ணி முடிச்சிட்டோம் சாயங்காலம். இன்னைக்கு டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க அந்த பேஷண்ட். காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போற வரைக்கும் இது பண்ணலாம் சார்? எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தா இது அப்ளை பண்ணலாம், இல்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல கூட இது அப்ளை பண்ணலாம்? அடிக்கடி படபடப்பு வருது. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல்ல மூச்சு வாங்கணும்னு ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு அர்த்தம். இந்த படபடப்புனால ஹார்ட் ஃபெயிலியர் வந்து அட்மிட் ஆயிட்டாங்கன்னா
இது ஸ்ட்ரோக் வந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே இனி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இமீடியட்டா இதை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா திருப்பி இது வரது தடுக்கணும். அடுத்த தடவை திருப்பியும் படபடுப்பு இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் வரும்போது திருப்பியும் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இட் குட் பி வெரி டிவாஸ்டேட்டிங். திருப்பியும் ஹார்ட் ஃபெயிலியர் வரும்பொழுது உயிர் பிழைப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக் ஆர் ரிகரண்ட் பால்பிட்டேஷன், சில பேர் பேஷண்ட்ஸ் டிப்பிக்கலா சொல்லுவாங்க, சார் ஃபுல்லா சாப்பிட்டோன்னே எனக்கு படபடபடன்னு அடிக்குது, நைட்டு தூங்குனா எனக்கு படபடன்னு அடிக்குது, என்னால தூங்க முடியல, ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் சிவியரா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சார், எனக்கு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அகெயின் இந்த மேக்ஸ் திஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மச் பெட்டர். இந்த ரிசல்ட்ஸ் நாங்க பழைய டெக்னாலஜின்னு பார்த்துருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் நவ் வாட் மேக்ஸ் திஸ் டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் என்னன்னா ஸ்பீட், efficacy, அதாவது higher success rate, and then safety. பேஷண்ட்க்கு இட்ஸ் வெரி சேஃப். பழைய டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி RF and cryo இல்ல என்ன காஸ்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்க்கலாம் சார். அதாவது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு பலூன் இருக்குது, அதுதான் ஒரு அணுக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த பலூனை வெடிக்கிறதுக்கு அயன் பாக்ஸ் வைக்கலாம், சூடு வைக்கிறது. இதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி, ரொம்ப காலமா யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஐஸ் வச்சுட்டாலும் அந்த பலூன் வெடிக்கும், அதான் கிரையோ டெக்னாலஜி. கிரையோ அப்ளேஷன் டெக்னாலஜி கடந்த 2-3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். இது பல்ஸ் ஃபீல்ட் அப்ளேஷன், ஒரு சின்ன பின்யூஸ் எடுத்து அந்த பலூனை உடைக்கிறது, அவ்வளவு. ஒரு சின்ன ஹோல், அந்த அணுக்கள்ல ஒரு ஹோல் போட்டா அந்த பலூன் தானா வெடிச்சிடும். அதே மாதிரி இந்த அணுக்கள் தானா கொலாப்ஸ். ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். காஸ்ட் ரெண்டாவது நீங்க கேட்டீங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ப்ரொசீஜர்ஸ், cryo ablation procedures எல்லாம் 5 லட்சம் ரூபாய் அரௌண்ட் பண்ணிருந்தோம். திஸ் வில் ஆல்சோ காஸ்ட் அரௌண்ட் தி சேம். இந்த டெக்னாலஜி எந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் எல்லாருக்கும் இது யூஷுவலா யார் இப்ப இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் யார் பொதுவா நாங்க பாக்குறது வயசு 50 இயர்ஸ்ல இருந்து 70, 75, 80 இயர்ஸ் வரைக்கும் இங்க இருக்கிற அந்த பாப்புலேஷன் தான் மெயினா இது யூஸ் ஆகுது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க? காம்ப்ளிகேஷன் இது நம்ம 80 இயர்ஸ் வரைக்கும் ஈஸியா யூஸ் பண்ணலாம் சார், எந்த பிரச்சனையும் இல்லாம யூஸ் பண்ணலாம். 80 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றது தடுக்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு அந்த உடம்புடைய சத்து இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கிற அளவுக்கு. அதனால 50 இயர்ஸ் to 80 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஈஸியா நம்ம இப்பெல்லாம் என்னன்னா இந்த ஒபிசிட்டி, ஸ்னோரிங் ப்ராப்ளம்ஸ், கொரட்டோட பிரச்சனை அதிகமா இருக்குது நிறைய பேருக்கு. இந்த ஒபிசிட்டினால பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு. அதனால 40-45 வயசுலயே நிறைய பேருக்கு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துடுறதுனால அவங்களுக்கு இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் 40-50 வயசுலயே நிறைய பேருக்கு பார்க்குறோம். அவங்களுக்கு நாங்கள் ட்ரைங் டு மேனேஜ் வித் மெடிசன்ஸ்ல அவங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியலன்னா இந்த அப்ளேஷன் ப்ரொசீஜர் உதவும். சேம் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்க வச்சிருக்கிற மெஷின் கம்பேட்டபிள் வித் மெட்ரானிக் மெஷின் சார், அங்க இருக்கிற மெஷின் கம்பேட்டபிள், அதாவது கம்பேட்டபிலிட்டி வச்சு. ஏன்னா ரெண்டுல வச்சிருக்கிற அந்த இபி சிஸ்டம், அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுங்கிறது இபி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அதை வச்சுதான் நம்ம பில்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிற இபி சிஸ்டம் மெட்ரானிக் கம்பேட்டபிளா இருந்துச்சு, அங்க இருக்கிற இபி சிஸ்டம்க்கு அது கம்பேட்டபிளா இருந்துச்சு, அதனால ரெண்டு. சார் இப்போ நீங்க பேசணும் சொன்னீங்க, நியூ டெக்னாலஜி இருக்கும்போது ஓல்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணா கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அது வெளியூர்ல, நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல. Yeah.